வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் ரெவல்யூஷன் கேம்ப்பு மார்க் அப்டேஷன் டே 3க்கான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான விடைத்தாள் திருத்தும் பணிகள் எல்லாமே நடைபெற்று முடிந்தது. இப்போ மதிப்பெண் பட்டியலை வந்து பார்த்திங்கன்னா 38 மாவட்டத்திலுமே சிஸ்டம் மோடில் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் மூலமாக 5 சப்ஜெக்ட்லையுமே வந்து பார்த்தோன்னா மார்க் அப்டேஷன் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஓவராலாக டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ பாஸ் பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, எந்தெந்த கேம்பில் சென்டர் மார்க் வந்து வந்திருக்கு, ஃபெயிலியர்ஸ் எவ்வளோ இருக்காங்க, இந்த டீட்டெயில் எல்லாமே ஆன்லைன் மோடில் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த சென்டர் மார்க் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எதுலனா சயின்ஸ்லையும் சோஷியல்லையுமே. சயின்ஸ் சோஷியலை கம்பேர் பண்ணும்போது மேக்ஸில் சென்டம் வந்து குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் உண்மையாலுமே மேக்ஸில் தான் வந்து பார்த்தோன்னா சென்டம் மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட்டு நமக்கு கிடச்சிருக்கு. ஏன்னா மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா கிரேஸ் மார்க் இல்லாதனால சென்டம் வரல அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் சொன்னாலும் மேக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. மேக்ஸ் ஓவராலாக 38 மாவட்டத்துமே வேல்யூஷன் பண்ணதில் மேக்ஸில் தான் நிறைய பேர் சென்டம் மார்க்கு நிறைய பாஸ் பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் பாஸ் பண்ணிடுவீங்க. அதில் உங்களுக்கு எந்த டவுட்டும் தேவையில்லை. முடிஞ்ச வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபேவராக தான் வேல்யூஷன் எல்லாமே நடந்திருக்கு. வேல்யூஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் கிடையாது. 10th எப்பவுமே லிபரலாக தான் பண்ணுவாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணாங்கன்னா ஃபெயிலியர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு வந்து ஃபெயிலியர்ஸ் வந்து அதிகமாக இருக்கக்கூடாது. அதனால் ஃபெயிலியர்ஸ் வந்து குறைச்சி காட்டி பாஸ் பர்சன்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது தான் பார்ப்பாங்க. இதில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மார்க் அப்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. ஹாலிடே நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அப்டேஷன் நடந்துச்சு. டே 3க்கான அப்டேஷனு கிட்டத்தட்ட 38 மாவட்டத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா மார்க் லிஸ்ட் வந்து ஆன்லைன் மோடில் அப்டேட் பண்ணி டிஸ்ட்ரிக்ட் சிஓ மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா தேர்வுத்துறை என்று அழைக்கப்படக்கூடிய டிஜிஏ டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷனுக்கு அனுப்புவாங்க. அவங்க தான் ஃபைனலாக 38 மாவட்டத்துலையுமே வந்து ஆவரேஜாக பார்த்து ரிசல்ட் அனாலிசிஸ் போட்டு ரிசல்ட் எல்லாமே வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ நிறைய பேர் ரிசல்ட் வந்து எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்கீங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு 17ஆம் தேதியிலேருந்து 19, அதாவது 17லேருந்து 19 இந்த தேதிக்கு இடையில் வந்து ரிசல்ட் வந்து கன்ஃபார்ம் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதன் அடிப்படையில் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏஇயோட வேல்யூஷன் ப்ளஸ் சிஎஸ்ஓட வேல்யூஷன் டோட்டலாக வந்து 9 டேஸ் வந்து வேல்யூஷன் நடந்திருக்கு. இதில் ஒரு சில கேம்ப்லாம் பேப்பர் வேல்யூஷன் பண்ண அப்போயே வந்து பார்த்தீங்கன்னா மார்க் எல்லாமே ஆன்லைன் மோடில் அப்டேட் பண்ணக்கூடிய ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு. இப்போ மே 5ஆம் தேதி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அப்டேஷன் வந்து நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா தாமதங்கள் ஏற்பட்டுச்சுன்னா மே 10ஆம் தேதி வரைக்குமே மார்க் வந்து ஆன்லைன் மோடில் அப்டேட் பண்ணக்கூடிய ப்ராசஸ் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியும் நமக்கு தகவல் வந்திருக்கு. ஸோ இருந்தாலும் நியூஸ் பேப்பரில் இந்த மாதிரி நமக்கு அப்டேட் வந்துட்டு தான் இருக்குது. மே 17ஆம் தேதி ரிசல்ட்டுக்கான பணிகள் வந்து தீவிரமாக நடைபெற்று வருகிறது. 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு மதிப்பெண் பட்டியல் சரிபார்ப்பு பணி இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. திட்டமிட்டபடி 19ஆம் தேதிக்கு பதிலாக 17ஆம் தேதி தேர்வு முடிவுகள் வெளியாகிறதுக்கான பணிகள் எல்லாமே நடைபெற்று வருகிறது அப்படிங்கிற மாதிரி நமக்கு தகவல் வெளியாகிட்டுருக்கு. இதில் மெயினாக 38 மாவட்டத்திலுமே வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட கல்வி அலுவலகங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. விடைத்தாள்களில் மாணவர்கள் பெற்ற மதிப்பெண் விவரம் கணினி வழியில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த விவரங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக்டில் 38 மாவட்டம் இருக்குன்னா 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிஓக்கு அந்த மார்க் அனாலிசிஸ் எல்லாமே வந்து தேர்வுத்துறைக்கு மெயில் மூலமாக அனுப்புவாங்க. ஓவராலாக பாட வாரியாக மாணவர்கள் பெற்ற மதிப்பெண்கள், மாணவர்கள் பெற்ற மொத்த மதிப்பெண், தேர்ச்சி பெற்றவர்களுடைய விவரம், அதிக மதிப்பெண் பெற்றவர்களுடைய சதவீதம் போன்றவற்றை பட்டியலாக தயாரிக்கப்படுகிறது. இறுதிக்கட்டத்தை வந்து எட்டியிருக்கு. அதனால் திட்டமிட்டபடி 19ஆம் தேதிக்கு பதிலாக 17ஆம் தேதியே ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி முதற்கட்ட ஆலோசனை நடந்துட்டுருக்கு. இப்போ பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் வந்து எப்படி வந்து ஒரு மாடல் வேல்யூஷன் பண்ணுவாங்க, எப்படி மார்க் அலாட்மெண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பப்ளிக் எக்ஸாமினேஷன் எழுதுறீங்கள அந்த அப்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஒரு மாடலுக்கு தான் இது. கொஸ்டின் வைஸாக பேஜ் வைஸாக வந்து பார்த்தீங்கன்னா 75 வாங்கியிருக்காங்க. ஸோ இல்லை ஃபஸ்ட்டு பக்கம் என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லி காமன் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போ 1 மார்க் பொறுத்த வரைக்கும் தமிழுடைய வேல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான், இப்படி தான் வேல்யூஷன் பண்ணியிருப்பாங்க. 1 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சயின்ஸில் 12 1 மார்க் வந்து கரெக்டாக எழுதியிருக்காங்க. 2 மார்க் பொறுத்த வரைக்கும் 1 செல்சியஸ் 1 கலோரி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவோம். டிஃபைன் 1 கலோரி. 1 கிராம் நிறையுள்ள நீரின் வெப்பநிலைமை 1 செல்சியஸ் உயர்த்தப்படும் தேவைக்கு வெப்ப ஆற்றல் அளவு 1 கலோரி என வரையறுக்கப்படுகிறது. இந்த மாதிரி கீ பாயிண்ட் எல்லாமே அண்டர்லைன் பண்ணணும். நெட்டலைனா என்ன? ஒரு ஊடகத்தில் ஒளியினை பரவும் திசையிலே துகள்கள் அதிர்வுறுதல் நெட்டலை எனப்படும். ஈரப்பதம், நீர், ஆக்சிஜன் இதான் 2 பாயிண்ட். அதனாலும் 2 மார்க் கொடுத்துட்றாங்க. வால்வுகளோட முக்கியத்துவம் பொறுத்த வரைக்கும் ரத்த ஓட்டத்தை ஒழுங்குபடுத்துவதற்கு உதவுகின்றது. ரத்தம் ஒரே திசையில் செல்வதை மற்றும் பின்னோக்கி வருவதை தடுக்க உதவுகிறது. போல்டிங் நெருங்கிய இலையிடுக்கம் கொண்ட தாவரங்களின் மீது ஜிப்ரலினை தெளிக்கும் போது திடீரென தண்டி நீட்சியடைந்து அதன் தொடர்ச்சியான மலர்தல் நிகழ்கின்றது. இதற்கு போல்டிங் என்று பெயர். அடுத்து பார்த்தோன்னா எக்ஸைன், இன்டைன், உற்பத்தி செல், உட்கரு செல் இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா எழுதலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா மீத்தேனுடைய மூலக்கூறு நிறை எவ்வளோ. ஸோ சம் வந்து சால்வ் பண்ணி தான் 2 மார்க் ஃபுல்லாக கொடுக்குறாங்க. அதே மாதிரி அவகோட்ரா விதியோட பயன்பாடுகள்.
லூக்கோஸ் விதியினை விவரிக்கிறது. வாயுகளின் அணுக்கட்டு எண்ணை கணக்கிட உதவுகிறது. வாயுகளின் மூலக்கூறு வாய்ப்பாட்டை கணக்கிட உதவுகிறது. மூலக்கூறு நிறைக்கும் ஆவி அடர்த்திற்கும் உள்ள தொடர்பை வருவிக்க உதவுகிறது. ஸோ அதுக்கு கீழே உலோக கலவைன்னு என்ன? உலோக கலவைங்கிறது 2 அல்லது அதற்கும் மேற்பட்ட உலோகங்கள் அல்லது அலோகங்களுக்கு சார்ந்த ஒருபடியான கலவை. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா சென்டம் மார்க் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் ரிலேஷன் கேம்பில் மார்க் வந்து கொடுப்பாங்க. ஸோ கீ ஆன்சரை பேஸ் பண்ணி கரெக்டாக எழுதியிருக்கிறதுனால இந்த ஆன்சர் ஸ்கிரிப்ட் சயின்ஸில் 75 அவுட் ஆஃப் 75 எடுத்திருக்காங்க. இந்த வருஷம் கடந்த ஆண்டை காட்டிலும் சயின்ஸில் நிறைய சென்டம் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆக போகுது. ஏன்னா கொஷின் ரொம்ப ஈஸி. ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா 60 மார்க் வந்து எடுக்கலாம். 75க்கு 60 மார்க் வந்து எடுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு அட்டையுடைய இடப்பெயர்ச்சி, வளைதல் அல்லது ஊர்தல் முறை, நீந்துதல் முறை, இந்த தசைகளின் சுருக்கம் மற்றும் நீந்துதல் மூலம் நடைபெறுகிறது. இயக்கத்தின் போது ஒட்டிக்கொள்ள இரு ஒட்டி உறிஞ்சிகளை உதவுகின்றது. நீந்துதல் முறை என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி 1 by 1 எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கிட்ட பார்வை, தூர பார்வை, இதிலெல்லாம் 4 பாயிண்ட் எழுதியிருந்தால் போதும், ஃபுல்லாக மார்க் வந்து கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி ஆல்ஃபா பீட்டா காமா பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக தான் எழுதணும்னு நினச்சிருப்பீங்க. இதுலேயும் ஒரு 4 பாயிண்ட் எழுதினா போதும், ஃபுல் மார்க் வந்து கொடுத்துட்றாங்க. வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் சயின்ஸுக்கு இப்படி தான் போயிட்டுருக்கு. சயின்ஸு கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு நிறைய சென்டம் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஏன்னா அந்தளவு கொஷின் வந்து ரொம்ப ஈஸிங்கிறதுனால 7 மார்க்கே ரொம்ப ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. இப்போ மீள்வினை மீளா வினைலாம் எடுத்துக்கிட்டோன்னா ஒரு 4 பாயிண்ட் எழுதினா போதும். அதே மாதிரி கம்பல்சரியில் இந்த கால்சியம் கார்பனேட்டு, கால்சியம் ஆக்சைடு, கார்பன் ஆக்சைடு இதை மட்டும் எழுதினாலே போதும். இந்த வேர்டு இருந்தாலே போதும், மார்க் வந்து கொடுத்துட்றாங்க. ஃபார்முலா கூட தேவையில்லை. அதே மாதிரி நமக்கு அந்த மோனோகாட்டு, டைகாட்டு இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 1 by 1 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேல்யூஷன் எல்லாமே நடக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் ஃபஸ்ட்டு வந்து சைலம் போடல, அது போல் காலம்னு போட்டிருக்காங்க. இருந்தாலும் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா குறைக்கல. இதில் ஏதாவது ஒரு 4 பாயிண்ட் எழுதியிருந்தால் போதும், மார்க் வந்து கொடுக்குறாங்க. எடுத்துக்காட்டு சோளம், அவரை, இணைப்பு திசு, ஸ்க்ளீரன் கைமா, பேரன் கைமா, அதே மாதிரி பித்து உண்டு இல்லை, 2ஆம் நிலை வளர்ச்சி இல்லை உண்டு, கேம்பியம் காணப்படவில்லை, 2ஆம் நிலை வளர்ச்சியின் போது மட்டும் கேம்பியம் காணப்படுகிறது. அதே மாதிரி சைலம் கட்டைகளோட எண்ணிக்கை, பலமுனை சைலம், இங்கே 4 முனை சைலம். ஸோ அதே மாதிரி காற்று சுவாசம்னா என்ன, காற்றுலா சுவாசம்னா என்ன, ஆக்சிஜன் உதவியால் நடைபெறுகிறது, ஆக்சிஜன் இல்லாத நிலையில் நடைபெறுகிறது, 3 படிநிலைகள் நடைபெறுகிறது, எளிய முறையில் நடைபெறுகிறது, இது பெரும்பான்மையான தாவரங்கள் மற்றும் விலங்குகள் நடைபெறுகிறது, சில ஈஸ்டுகள் நடைபெறுகிறது. உணவானது ஆக்சிஜன் காரணம் குளுக்கோஸ், எத்தனால். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா ஃபார்முலாவும் எழுதியிருக்காங்க. ஸோ இப்படி தான் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் வேல்யூஷன் நடந்துகிட்ருக்கு. ஸோ ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 17ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதிக்குள்ளே ரிசல்ட் வந்துடும். சரிங்களா? அப்படி ரிசல்ட் வச்சுன்னா நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ நேற்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு மாணவர்களுடைய விடைத்தாள்கள் மதிப்பெண் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வைஸாக தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, சயின்ஸு, சோசியல் சயின்ஸு அப்டேட் பண்ணாங்க. ஸோ அந்த அப்டேட்டுக்கான ஒரு அப்டேட் தான் இது. ஸோ திங்கக்கிழமையும் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் மார்க் அப்டேஷன் இருக்கும். இப்படி மார்க் அப்டேஷன் பண்ணுறாங்கன்னு சொல்லி நான் அப்டேட் கொடுக்குறேன். ஸோ அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு வரணும்னா மாணக்கராசி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை மட்டும் ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய ரெகுலர் அப்டேட்ஸ்லாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இப்படி தான் வேல்யூஷன் எல்லாமே பண்ணியிருக்காங்க. சென்டம் மார்க் அப்டேஷனும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிடையாது, சண்டேங்கிறதுனால மறுபடியும் ரெஃப்ரெஷ்ஷாக வந்து பார்த்தீங்கன்னா மண்டேலேருந்து மார்க் அப்டேஷன் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஷேர் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மாணக்கராசி யூடியூப் சேனல். தேங்க்யூ.